ததாதி வினயः வித்யா வினயேன சோபதே. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம நிறைய படிக்க படிக்க நமக்கு கல்வி அறிவு வளருது. அதுக்கு தகுந்த மாதிரி நமக்குள்ள ஒரு அடக்கம், பணிவு இதெல்லாம் வரணும். அவை அடக்கம், பணிவுடைமை அப்படின்னு நம்ம தமிழ் ஸ்காலர்ஸ் எல்லாம் சொல்லுவா. நம்ம இங்கிலீஷ்ல சொல்ல போனோம்னா மாடஸ்டி அண்ட் பொலைட்னஸ். இது 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸ். அக்கார்டிங் டு ஸ்காலர்ஸ் ஹியூமன் பீயிங்ஸுக்கு 3 விதமான கர்வம் வரும். அகங்காரம், ஈகோ. அது என்னன்னா, நிறைய வெல்த் இருந்தா, நிறைய பணம் இருக்கிறவா, செல்வந்தர்களா இருக்கிறவாளுக்கு அது ஒரு கர்வம். ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்கு. நம்ம என்ன வேணா வாங்க முடியும். வீடு, வாசல், ஃபார்ம், பெரிய காரு, ஃபெராரி காரு, தங்கம், வைரம் எல்லாமே, ஹெலிகாப்டர் கூட வாங்கி வச்சுக்க முடியும். அப்படிங்கிற சமயத்துல ஒரு கர்வம் வருது. அடுத்தது ஜனகர்வம். தன்னை சுற்றி நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கா. இப்போ யூடியூப்ல ஒரு இது போட்டால் எல்லாரும் நிறைய பேர் வந்து பார்க்குறா, வியூவர்ஸ் இருக்கா, லைக் பண்ணியிருக்கா. எங்கன்னா ஒரு 4 மில்லியன் 5 மில்லியன் எனக்கு நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணுறா அப்படின்லாம் இருந்தாக்க அந்த பாப்புலாரிட்டினால கர்வம் வரும். ஃபேன்ஸ் எனக்கு நிறைய இருக்கா அப்படின்னு இந்த ஃபிலிம்லலாம் இருக்கிறவாளுக்கோ பாலிடிக்ஸில் இருந்தாலும் அது அந்த மாதிரி கர்வம் வரும். 3வது எதுன்னா கல்வி. ரொம்பவும் எஜுகேட்டட் பர்சனுக்கு ஒரு ஆரகன்ஸ், ஒரு அகங்காரம் வரும். நான் தான் பிரில்லியண்ட்டு, இன்டெலிஜென்ட், தன்னை யாராலையும் பீட் பண்ண முடியாது, நான் எந்த எக்ஸாம் எழுதினாலும் அதில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடுவேன் அப்படிங்கிற ஒரு கர்வம். ஆனால் ரியலாகவே எஜுகேட்டடாக இருக்கிறவா, பெரிய ஸ்காலராக இருக்கிறவா அந்த பொலைட்னஸ், அந்த மாடஸ்டி, அந்த பணிவு இது எல்லாத்தையும் விடமாட்டா. தனம், ஜனம், கல்வி இது 3 ரொம்பவும் ஹை லெவலில் இருக்கிறவாளுக்கு இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணாது. அதுதான் சொல்கிறது நிறை குடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழில் ஒரு பழமொழி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபுல்லாக இருக்கிற குடத்துல தண்ணி எடுத்துன்னு போகும்போது அது ஸ்பில் ஆகாது, கீழே கொட்டாது. ஹாஃப் குடத்தை நீ தண்ணி பிடிச்சிட்டு அதை எடுத்துன்னு போனோம்னா அது தழும்பும். தழும்பும்னா ஸ்பில் ஆகி கீழெல்லாம் கொட்டும். அடக்கம் அமரருள் உயிக்கும், எல்லோருக்கும் நன்றாம் பணிதல். இதுதான் இந்த நல்லுரை.